இவிஎம்மில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் வந்துவிட்டால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் சொல்கிறேன், 2024 மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இவிஎம்மில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் வந்துவிட்டால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் சொல்கிறேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த மாற்றத்தை தேர்தல் ஆணையம் இவிஎம் வாக்கு எந்திரத்தில் செய்தால் நிச்சயமாக ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம வாக்குச்சாவடிக்கு செல்றோம், அங்க என்ன இருக்கும்? ஒரு வாக்கு எந்திரம் இருக்கும். இந்த வாக்கு எந்திரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்னத்துக்கு அழுத்துவீங்க. இப்ப நான் வந்து உதயசீலனுக்கு ஒன்று அழுத்துவேன், இல்லாம இருந்தா நான் கை சின்னத்துக்கு நான் அழுத்துறேன்னு வைங்க. இப்போ அதை அழுத்தினது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சின்னத்து பக்கத்துல இருக்கிற லைட் எரியும். அப்ப நம்ம மனசுல, ஓ, நம்ம நினைச்ச கட்சிக்கு நம்ம போட்டுட்டோம், நம்ம வாக்கு பதிவு செஞ்சாரு. இன்னும் அதை உறுதி செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம்? அது பக்கத்துல விவிபேட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த விவிபேட்ல நம்ம போட்டது இந்த சின்னத்துக்கு தான் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு ஸ்லிப் ஒண்ணு வரும் இல்லையா? இந்த ஸ்லிப் எதுல பண்றாங்க அப்படின்னா ஜெர்மன் பிரிண்ட்ல பண்றாங்க. ஆனா அந்த ஜெர்மன் பிரிண்ட்ல இந்த ஸ்லிப் பண்ணா என்ன பிரச்சனை அப்படின்னா சீக்கிரத்துல அது அழிஞ்சு போயிடும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, நீங்க ஜெர்மன் பிரிண்ட்டுக்கு பதிலாக லேசர் பிரிண்டை இதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேசர் பிரிண்ட் பயன்படுத்தினா என்ன பயன்? ரொம்ப காலத்துக்கு அது அழியாம இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டெல்லியில் கடைசியில் நடைபெற்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வாக்கேந்திரங்கள்ல மிகப்பெரிய முறையீடுகள், மோசடிகள் நடந்ததாக ஆம் ஆத்மி கட்சி வந்து பிரச்சனை பண்ணாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு. ஆனா என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த விவிபேட் ஸ்லிப் இருக்கு இல்லையா, அது 1 வருஷத்துக்கு அப்படியே வச்சிருக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்னன்னா திடுதிடுப்புன்னு அதை முழுசா அழிச்சுட்டாங்க. கடைசியில கேட்டாங்கன்னா அது எரிஞ்சு போச்சு, அது இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சுன்னு தேர்தல் ஆணையம் பல்ட்டி அடித்த நிகழ்வு இந்தியாவில் அரங்கேறியது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த லேசர் பிரிண்ட்ல இந்த விவிபேட் ஸ்லிப் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். இன்னொன்னு ஏற்கனவே இருக்கு, 2 வருஷத்துக்கு நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இந்த ஸ்லிப்பை நீங்க அழிக்க கூடாது, அதையும் நீங்க பண்ணி ஆகணும். இது மட்டுமல்ல, கூடுதலாக ஒரு விஷயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இதுவரையிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5% விவிபேட் ஸ்லிப்பு தான் எண்ணுவாங்க. அதாவது வாக்கேந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய ஒரு 5%, இதுல 5% ஒத்து போகுதா அப்படிங்கறத மட்டும்தான் பார்ப்பாங்க. மீதி 95% ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த முறை 100%, அதாவது இப்போ ஒரு வாக்கேந்திரத்துல 500 வாக்குகள் பதிவு செய்திருக்குன்னா விவிபேட்ல இருக்கக்கூடிய 500 ஸ்லிப்போட ஒத்து போகுதா, இதுவும் ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். இதுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக செயல்படணும், அதற்கான வழிமுறைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை இன்றைக்கு எதிர்கட்சிகளும் எல்லாரும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை தேர்தல் ஆணையம் செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா நடக்கும். நான் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பிஜேபிக்காரன், RSS காரன் பூரா வந்து என்ன பேசுவான் தெரியுமா? அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இப்படி இதெல்லாம் என்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அவனுங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? டேய், உங்க சௌகரியத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 5 கட்டம் 6 கட்டமா தேர்தல் நடத்துறீங்க, அடுத்தது 25 நாள் கழிச்சு தேர்தல் வந்து முடிவுகளை அறிவிக்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்களுக்கு யாரும் வந்து உடனே எங்களுக்கு எண்ணி உடனடியாக அறிவிப்பு தரணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? நாங்க வாக்குச்சீட்டுகளையும் இந்திய மக்கள் பார்த்திருக்கிறார்கள். 2 நாள் கழித்து கூட வாக்குச்சீட்டு எண்ணிக்கை முடிந்து ரிசல்ட் பார்த்து வெற்றியை கொண்டாடிய இந்திய மக்கள் இருக்கிறார்கள்.
அதனால மக்களுக்கு இங்க பிரச்சனை இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஜனநாயக பூர்வமாக உண்மையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும், வாக்கேந்திரங்களில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாமலாக்கப்பட வேண்டும் இல்லையா? உங்களுக்கு குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, தென் இந்தியா, குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு ஆகட்டும், கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இப்போ பாண்டிச்சேரியில குறுக்கு வழியா வந்திருக்கிறானுங்க, அது வேற. இந்த மாதிரி கர்நாடகா உட்பட மாநிலங்கள்ல ஓரளவுக்குன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். RSS எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தெரிந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா வட இந்தியாவில் அப்படி இல்லை. ஆனா நீங்க சமீப காலமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவில தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் EVMக்கு எதிரான பெரும் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. நீங்க சமீபத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பல லட்சம் மக்கள் வாக்கேந்திரங்களில் ஒரு மிகப்பெரிய மோசடிகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப என்ன அப்படின்னா, நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவங்க டார்கெட் 400ன்னு சொல்றானுங்க. 400ல இவங்க வரமாட்டானுங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய 180 இடங்கள்ல ஒரு 5 இடங்கள்ல கூட இவங்க வெற்றி பெற மாட்டாங்க, அது வேறு. ஆனால் வாக்கேந்திரங்களில் ஒரு நம்பகத்தன்மை இந்திய மக்கள் மத்தியில் நிலவி கொண்டு வருது, அதான் இல்லையா? அந்த சந்தேகம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அது வழியா இந்த 400 அப்படிங்கிறது சாத்தியமானால், இது மாதிரி மோசடிகளின் மூலமாக 400 சாத்தியமானால் என்னவாகும்? அதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது. தேர்தல் அப்படிங்கிறதே இந்திய ஜனநாயக வரலாற்றில் இல்லாமலாக்கப்படும். இந்தியா ஜனநாயக நாடு. முன்பொரு காலத்தில் இந்தியா என்ற ஒரு நாட்டில் ஜனநாயகம் இருந்தது, அது ஒரு ஜனநாயக நாடாக இருந்தது அப்படின்னு நம்முடைய பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்க வேண்டிய சூழல் வரும். அப்ப அந்த அளவிற்கு பயம் இருக்கு, ஆபத்து இருக்கு. அப்ப அதை ஒன்றாக சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிறது. கூடுதலாக இதை சரிவர செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இல்லையா? தேர்தல் ஆணையம் இதை சரியா செய்யணும். ஆனா நமக்கு என்ன, மீண்டும் மீண்டும் நமக்குள்ள பயத்தை உருவாக்குற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன, இன்றைக்கு ஹைதராபாத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கேந்திரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல பாஜகவினுடைய ஆதரவாளர்களை கொண்டு நியமிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஆளுகளை உள்ள கொண்டு போட்டா தேர்தல் நடத்த வேண்டிய தேவையில்லையே, அவனுக்கு தான் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப எதுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பார்த்தனே. அப்போ நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு நமக்குள் ஒற்றுமை வேண்டும், எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்டு செயல்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.